சசிகலாவுக்கு தண்டனை, வளர்மதி ரேஞ்சுக்கு இறங்கி அடித்த கமல். ஜெயலலிதா இறந்த பின்பு நெஞ்சை சிலுப்பிக் கொண்டு அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார் கமல். அவர் போடுகிற ஒவ்வொரு ட்வீட்டும் நாட்டில் பற்றி கொண்டிருக்கிற அளவுக்கு படு ஹாட். சசிகலாவுக்கு பொது செயலாளர் பதவி கிடைத்ததை கூட படு ஹாட்டாக விமர்சித்தார் கமல். அதற்கப்புறம் மிக தைரியமாக ஓ பன்னீர்செல்வத்தையும் ஆதரித்தார். இப்படியெல்லாம் உடனுக்குடன் ரியாக்ஷன் கொடுத்து வருவதை அவரது ரசிகர்கள் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் சசிகலாவுக்கு ஜெயில் என்று தீர்ப்பளித்து நாட்டையே ஒரு உழுக்கு உழுக்கியது உச்சநீதிமன்றம். உடனடியாக அவர் சரணடைய வேண்டும் என்று சொல்லியும் கூட எவ்வித அலட்டலும் இன்றி கூவத்தூர் ரிசார்ட்டில் கட்சி பணியாற்றிக் கொண்டிருந்தார் சசிகலா. இவ்வளவு கலைபரத்திலும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக அறிவித்தும் தனது தம்பி தினகரனை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைத்துவிட்டும் மிக மிக நிதானமாக பெங்களூர் கிளம்பியதை தான் பொறுத்து கொள்ள முடியவில்லை கமலால். இன்று காலை அவர் பதிவிட்ட ட்விட்டர் பதிவு அநியாயத்துக்கு வளர்மதி ரேஞ்சுக்கு இறங்கி அடித்தது. திருடன்னு கூவிக்குன்னு ஜனம் தெரித்துச்சுன்னா அவன் எஸ்கேப் ஆயிடணுமா வேணாவா? இப்படி கேள்வி எழுப்பியிருந்தார் கமல். வழக்கம் போல அவர் யாரை திட்டுகிறார், எதற்காக திட்டுகிறார், என்ன மொழியில் திட்டுகிறார் என்பதை அறியாத புதுதனம் அண்ணன் என்னவோ சொல்ல வராரு, கண்டிப்பா இந்த மாவை தான் சொல்றாரு போல என்று கை தட்டி மகிழ்ந்தது. அடுத்த ட்வீட் என்ன தலைவரே?